கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி நாமத்தில் என்பது வாழ்த்துக்களை அன்போடு கூட சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான கால வேளையில் கூட ஆண்டோடைய பாதத்தில் வர தேவன் கொடுத்த மகாபெரும் ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை நிறைய பேர் பார்த்துருக்கோம். விசேஷமாக இன்றைக்கி புது மகன் வந்திருக்கிறேன். அப்புறமா அவனுக்காக ஜெபிப்போம். சரியா? ஓகே. இன்றைக்கு நான் உங்களுக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி என்னென்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 29 முதல் 31 வசனம் 3 வசனங்கள் வாசிக்க சொல்லியிருக்கேன். தயவுசெய்து அந்த வேத பகுதி எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் கையில் வேதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தயவுசெய்து வேத புத்தகம் இல்லைன்னா கையில் நிறைய பேர் பின்னாடி வேதம் இருக்குது. எல்லா பிள்ளைங்களும் வேதத்தை பார்க்க முடியாது. உற்சாகப்படுத்துக்கிறேன். கையில் வேதம் இருக்குன்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டால் மகிமையின் நம்பிக்கைன்னு போடுங்க. மகிமையான நம்பிக்கை இல்லை க்ளோரியஸ் ஹோப் அல்ல இட்டர்னல் ஹோப் அல்லது பிளஸட் ஹோப் அப்படி நிறைய ஹோப் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து உங்களோடு கூட பேசுவதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். பல வேலைகள் இந்த நிறையா பேர் இதை செய்தியை கொடுப்பது கிடையாது, பேசுவது கிடையாது, நம்ம கேட்டதே கிடையாது. இந்த திருச்சபையில் நானே பேசுனதில்லை, மன்னிக்கணும். வரப்போகிற காலங்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து சில காரியங்களை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் நான் என்ன பேசுவேன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து, அதற்கான காரியங்களை குறித்து, கடைசி கால நிகழ்ச்சிகள்னு சொல்லுவாங்க. எஸ்கட்டாலஜின்னு கிரீக்கில் எஸ்கட்டாலஜின்னு சொல்லுவாங்க. பைபிள் ஸ்டடியில் போனீங்கன்னா, பைபிள் காலேஜில் போனீங்கன்னா, கடைசி கால நிகழ்ச்சிகளை குறித்தும் இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் ஒரு முக்கியமான நம்பிக்கை இந்த திருச்சபையில். விசேஷமாக நான் இந்த நம்பிக்கை எனக்கு சிறப்பாக இருக்குமானா, என்னோடய வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை ரொம்ப சுலபமாக மாறிடும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் முதலே பல வேலைகளை சொல்கிறோம். நம்ம போகிற ஊர் எங்கேன்னு தெரிஞ்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை அமைஞ்சிருக்கும், நம்முடைய பிரயாணம் இருக்கும் இல்லையா? ஏங்க நானும் நீங்களும் இந்த உலகத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் கொஞ்ச காலங்கள் வாழ போகிறோம், அவ்வளோதான். 60 வருஷம் 80 வருஷம், மிஞ்சி போனால் 100 வருஷம். மோசே என்ன சொல்கிறாரு, பலத்தின் மிகுதியால் என்ன செய்கிறாரு, முஞ்சினா 70 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நானும் நீங்களும் ஆண்டோட கிருபையினால் இந்த காலங்களில் மாத்திரை மருந்து இந்த சிங்கப்பூரில் வசதிகள் இருப்பதுனால கொஞ்சம் பேர் 100 வயசை தாண்டுற நிறைய பேர் இருக்கிறாங்க சிங்கப்பூரில். ஆனால் ஒன்று விட்டு உண்மை, இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டுட்டு எல்லோரும் போய் தான் ஆகணும், விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டி. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்னோடய வாழ்க்கையில் விசேஷமாக விசுவாச பிள்ளைகளாக இருக்கிறதுனா எப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட இந்த உலகத்தில் வாழ வேண்டும். வேதத்தில் எடுத்தவங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம், இந்த இன்மைக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் நீங்கள் நம்பிக்கையோட இருப்பீங்கன்னு சொன்னால், எல்லா மனுஷரை பார்க்கிலும், ஆமாம், இந்த உலக வாழ்க்கையில் பணம் வேணும், பதவி வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும், இந்த உலகத்துக்காக மாத்திரம்தான் நான் கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சுருப்பேன்னா நம்ம தான் ரொம்ப மோசமானவங்கன்னு பார்த்து பவுல் சொல்கிறார். நான் மோஸ்ட்லி என்னது ஆங்கிலத்தில் சொல்லும்போது சொல்கிறார், மோஸ்ட் என்னது ஒரு வார்த்தை இங்கே இருக்குல்ல, அழகாக சொல்கிறாரு, என்னது ரொம்ப ரொம்ப துக்கிக்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட் என்ன ஆங்கிலத்தில் சொல்லும்போது தமிழில் சொல்லியிருக்காரு, நாம் எல்லா மனுஷரை பார்க்கிலும் என்னது பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் நானும் நீங்களும் கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்குறோன்னு கேட்டால், ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சிந்தை என்னவாக இருக்கணும்னு கேட்டால், பரலோகத்தை நோக்கி பயணிக்க வேண்டாம். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம் இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை. எனவே இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம் என்னென்னா, க்ளோரியஸ் ஹோப்னு சொல்ல போகிறோம். விசேஷமாக மகிமையான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எதை பற்றி பேசுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து பேசிகிட்டு இருக்கு. இந்த திருச்சபை ஒரு காரியத்தை நம்புது. வரப்போகிற அடுத்த வாரம் நான் பேசும்போது ஒரு படம் போட்டுட்டு இது எப்படி இந்த உலகம் முடிய போகுது, எப்படி இந்த உலக வாழ்க்கை அமைய போகுது என்ற சில காரியங்கள் நான் சொல்லிக் கொடுப்பேன். இன்றைக்கி இது துவக்கமாக இருப்பதுனால நிறைய பேச மாட்டோம். இருந்தாலும் ஒரு சில காரியங்கள் நம்ம உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. பாருங்களேன். ஒன்று என்ன பண்ண போகிறோன்னா, ஆண்டவரோட வருகை நிச்சயம், சர்டனிட்டி ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற என்பது உண்மையிலும் உண்மை. எப்படி முதலாவது வருகை வந்தாரோ, ஃபர்ஸ்ட் அட்வென்ட் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் டிசம்பர் மாதத்தில், அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குதோ அதே போலவே அவருடைய இரண்டாம் வருகை உண்மையிலும் உண்மை. ரெண்டாவது, நேச்சர் ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன், எப்படிப்பட்ட இயல்போடு வரப்போகிறார், எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன, ஹவு ஷுட் வி லிவ் இன் த லைட் ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன். அப்படி இருக்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியில் வாழணும். நிறைய பைபிள் வசனம் நிறையா இருக்குது. நான் வாசிக்க அங்கங்கே சொல்லுவேன். தயவுசெய்து கையில் பைபிள் வச்சுக்கோங்க. எல்லோரும் வாசிக்க முடியாது, உற்சாகப்படுத்துகிறேன். சரியா?
ஆக அது மாத்திரம் கிடையாது. அப்புறம் நான் என்ன சில பாடங்களை கற்றுக்கொள்ள சுருக்கமாக 1-2 பாடம் டைம் இருந்தால் நான் சொல்லித்தரேன். ஆனால் கரெக்டாக நான் முடிக்கணும்னு நான் விரும்புகிறேன். விசேஷமாக இயேசு கிறிஸ்துவோட வருகை இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தில் சென்ட்ரல் டாக்டரின்னு சொல்லுவாங்க. ஒரு மையமான என்ன இருக்குது, எல்லாரும் நம்ம என்ன செய்யறோம், பரலோகத்துக்கு போக விரும்புகிறோம். எத்தனை பேர் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? இப்போ பரலோகத்துக்கு போகணுன்னா பரலோகத்துக்கு போகிறத பற்றி நம்ம என்ன செஞ்சுருக்கணும், யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி வாழணும் இல்லையா? அப்போ எப்போ போவோம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் கூட்டிகிட்டு போவோம் அவங்கள எல்லாரும்? வசனம் சொல்லுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், அப்புறம் என்ன செய்வாராம், அவருடைய ஜனங்கள் எல்லாம் அவர் கூட்டிகிட்டு போவார்னு வசனம் இருக்குன்னு அப்புறமா அடுத்த மாதம் பேசும்போது அதை டீட்டெயிலாக நான் பேசுகிறேன். இன்றைக்கும் நான் சொல்ல போகிறேன் கொஞ்சோண்டு. ஆக ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த நம்பிக்கை என்ன பண்ணுதுன்னா, விசேஷமாக முதல் நூற்றாண்டு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு விசுவாச சீஷர்களும் என்ன பண்ணாங்களாம், இயேசு உடனே வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போவே 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அதுக்காக எதுவும் சேர்த்து வைக்கல, ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க ஒரே ஒரு காரியம் தான் இருக்குது, ஆண்டவர் வரப்போகிறேன்னு சொல்லிட்டாரு, அவனாலுக்கு நம்ம என்ன செய்யணும், ரெடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எப்போதும் ஜாக்கிரதையாக காத்துக்கிட்டே இருந்தாங்க ஆண்டவர் வருகிறத பார்த்து. இன்றைக்கி கூட நானும் நீங்களும் இந்த உலக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பொன் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து ஆண்டவர் கொடுத்துருக்க, ஆண்டவர் சந்தோஷப்படுங்க. இன்றைக்கி சீக்கிரமாக சிங்கப்பூரில் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க நீங்கள் எல்லாரும், ஆல்மோஸ்ட் எல்லாரும் நல்லா இருக்கிறோம். ஆனால் ஒன்று தான் நம்ம எங்கே விட்டுட்டோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை நோக்கி பயணிக்கிற காரியத்தில் நான் கொஞ்சம் ஆண்டவர் நிறைய உண்மைகளை சொல்லியிருக்கிறார். 5 கன்னிகை, இன்னொரு புத்தி உள்ள 5, 10 இல்லாத 5ன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி நாம் யாரும் நீங்கள் தான் உங்களை நீங்கள் கேட்டு பார்க்கணும். ஆக இது என்ன, இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் வரப்போகிறதுனால அவரோட வருகை எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுதுன்னு கேட்டால், portrays a glorious and triumphant event. எப்படி இருக்க போகுது, மகிமையான மாட்சிமையான வெற்றி உள்ள ஒரு நாளாக இருக்க போகுது. யார் யார் ஆண்டவருக்கு அவருக்கு பிரியமாக வாழ்ந்தாங்களோ. அதே சமயத்தில் இந்த உலக வாழ்க்கை ஒரு நாள் என்ன செய்ய முடியும் என்பதை நானும் நீங்கள் மறந்துடக்கூடாது. எனவே இன்றைக்கி நான் அதை குறித்து உங்களோட சில காரியங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இதோடைய பின்னணியை கொஞ்சம் சொல்லணும். நான் வாசிக்குங்க, அந்த 24வது புத்தகத்தை எடுத்துக்கோங்க, 24வது வருஷத்தை எடுத்துக்கோங்க. ஆக இதோடைய பின்னணி நம்ம லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போவுமே நல்லா இருக்கும். எப்போவுமே ஒரு பகுதியை நீங்கள் வாசிக்கும் போது அந்த பகுதி யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, எப்போ சொல்லப்பட்டுச்சு, ஏன் சொல்லியிருக்கிறாங்க, அது என்னென்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வேத பத்திரம் புரிய, அந்த அதுக்கப்புறம் உள்ளது புரிய ஆரம்பிக்கும். பல வேலைகளை நம்ம நேரம் அந்த இடத்துல குதிக்கும்போது பார்க்கும்போது அவ்வளோவா தெரியும். இந்த வேத பகுதி என்னன்னு சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா, என்னன்னு பேக்ரவுண்ட் பகுதி ஒலிவர் டிஸ்கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒலிவ மலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ண பிரசங்கம். இன்றைக்கி கூட இஸ்ரேல் நாட்டுக்கு போனீங்கன்னா ஒலிவ மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எங்கே தெரியும், எருசலேம் நல்லா தெரியும், எருசலேம் பட்டணம் நல்லா தெரியும், தேவாலயத்துடைய இடம் இருந்த இடம் நல்லாவே தெரியும். சில நேரங்களில் என்ன செய்வாங்கன்னா, ஒலிவ மலையில் போய் தான் ஃபோட்டோவே எடுப்பாங்க. எல்லாரும் குரூப் நிட்டு எங்கேருந்து எடுப்பாங்க, அந்த ஒலிவ மலையிலேருந்து அடிக்கும் போது எங்கே தெரியும்னு கேட்டால் ஃபுல்லாக எது தெரியும், அந்த ஒரு அப்படியே ஃபுல் வியூ தெரியும், எருசலேமுடைய வியூ மேலேருந்து நல்லா பார்த்தா. ஆக அங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பேசுகிறார். எப்போ பேசினார், இந்த வேத பகுதியை பேசினார்னு சொன்னீங்கன்னா, இந்தான்னு வியாழக்கிழமை ஆண்டவரை இயேசு காட்டி கொடுக்க போகிறார் இல்லையா. என்ன சொல்கிறாங்க வேத பண்டிதர்கள், செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமை தான் இதை பேசுகிறார். ஏன்னா அங்கேருந்து அப்படியே நடந்து வரும்போது தான் கெத்செமனே தோட்டம் வருது. அப்புறம் கீழே வந்து தான் எங்கே வர்றாரு, மேலே போகிறாரு, பவனி வர்றார் இல்லையா. பவனி வந்த பிறகு மேலே எருசலேம் போயிடுவார். சரி, இது ரொம்ப தூரம்லாம் கிடையாது, நடக்கிற தூரம் தான் இருக்குது. இது எல்லாத்தையும் அங்கே எங்கேருந்து பேசுகிறாரு ஏசாமினா, ஒலிவ மலையில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க எல்லாரும், சீஷர்கள் கூடி இருக்கிறாங்க. வாசிங்க எனக்காக, வாசிங்கம்மா எனக்காக, 24:1 வாசிக்கலாம் எனக்காக. தேவாலயத்தை விட்டு புறப்படுகையில் நோக்கி பார்க்கிறீர்களே, அதாவது நீங்கள் நல்லா கவனமாக கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஊமை சொல்லும்போது, இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும்போது, அங்கே தேவாலயம் இருக்குது, பெரிய தேவாலயம். என்னது, ஏரோது கட்டின தேவாலயம். முத யார் கட்டினது, சாலமன் கட்டினா. பின்னாடி ஏரோது பெருசாக கட்டி வச்சிருக்கிறான். இப்போ நல்ல பெரிய தேவாலயம் அந்த இடத்துல இருக்குது, இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்லும்போது என்ன வயசுன்னு கேட்டேன், எத்தனை வருஷம் இருக்குன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து அந்த உயிரோடு இருக்கும்போது 30லேருந்து 33வது வருஷம், 30 to 30 ADன்னு சொல்லுவாங்க. எப்போ தேவாலயம் இடிக்கப்படுதுன்னா 70வது வருஷத்தில், 70th AD. அதுக்கப்புறம் 30வது வருஷம், 40 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சது, இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா அது ஆலயம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கல்லெல்லாம் உடைச்சி அங்கே தேவாலயம் கிடையாது, ஒரே ஒரு செவர் மட்டும்தான் நிற்கிது. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ துல்லியமாக ஆண்டவர் ஏசாமி சொல்லியிருக்கிறார். அன்றைக்கி சொல்லும்போது அது ஜோக்காக இருந்திருக்கும். எப்படி இருக்கும், இவ்வளோ பெரிய பில்டிங் யார் உடைப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கல்லும் 1 டன் கல்லுமா, ஒவ்வொரு டன் ஒரு கல்லும். இந்த செவர் இருக்குது பார்த்தீங்களா, செவர்
அந்த செவத்துடைய கல், சுவருடைய கல் வந்து ஒவ்வொரு ஒரு டன்னு கல்லை தான் ஏற்றி சுவரை கட்டியிருக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் போய் பார்க்க முடியும். கீழெல்லாம் விழுந்து கிடக்குது. இப்போது அந்த ஆலயம் எப்படி இருக்குன்னா தரைமட்டமாகிடுச்சு. அந்த இடத்துல 2 பள்ளிவாசல் இருக்குது. யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க இது உண்மையாக நடக்குமான்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சம்பவத்தை நீங்கள் 3 வேத புத்தகத்திலையும் பார்க்கலாம். சினாப்டிக் காஸ்பல்ஸ் அல்லது சிமிலர் காஸ்பல்னு சொல்லுவாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா. இந்த சம்பவங்களை எங்கே நீங்கள் பார்க்க முடியும்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு 24 நம்ம வாசிக்கிறோம், மார்க்கு 13வது அதிகாரத்தில் வாசிங்க, லூக்கா 21வது வாசிங்க. இந்த 3 சம்பவங்களும் 3 அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, வேத பண்டிதர்களும் என்ன செஞ்சு குறிச்சிருக்கிறாங்க. வீட்டில் போய் இதை 3 வாசிங்க. மார்க்கு 13, லூக்கா 21 இந்த வேத பகுதி. சரி, இப்போ என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார், அவர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்க போது கிடையாது, இந்த பில்டிங் இங்கே இருக்கிற தேவாலயம் தரையோட தரையாக இடிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி கேட்ட உடனே அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க 3 கேள்வி கேட்குறாங்க. சீஷர்கள் 3 கேள்வி கேட்குறாங்க. வாசிங்களேன் எனக்காக அடுத்த 3, 4. அவர் தனித்து வந்து இப்போ இவைகள் எப்போது சம்பவிக்கும், வருகையும் அவங்க 3 கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவரே இது எப்போ நடக்கும், இது எதை கேட்குறாங்கன்னு, எப்போ இந்த தேவாலயம் இடிக்கப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் 2வது கேள்வி கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுக்குறார், வார்னிங்ஸ் கொடுக்குறார். என்ன வார்னிங், கண்டினியூ பண்ணுங்க எனக்காக. 4வது 5வது வசனம். பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று நிறைய பேர் வருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் அப்போஸ்தலர் இருக்கிறாங்க, நிறைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, பெரிய பெரிய அற்புத அடையாளங்களை செய்கிறாங்க, தங்களை தாங்களே கிறிஸ்தவர்கள் என்று கிறிஸ்தவர் என்றும் நல்ல தீர்க்கதரிசி என்று சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து தனக்கு தானே ஏதாச்சும் என்ன செய்கிறான் அவன் சொல்லிட்டு திரிகிறான்னா ஜாக்கிரதையாக இருக்கும்படி ஆண்டவராக இயேசுவே சொல்கிறார். நான் சொல்லலையா, ஃபால்ஸ் மெசையாஸ் அண்ட் ஃபால்ஸ் ப்ராஃபெட் 4-5 அதுக்கப்புறம் கிடையாது. 5, 6, 7, 8 வாசிங்க எனக்காக. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், எச்சரிக்கையாக இருங்கள். இவைகள் வேண்டியது உடனே வராது. அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும். ஆக இன்றைக்கி நீங்களும் நானும் ஒருலாம் புதுசாக ஒன்றும் நமக்கு இல்லை. இப்போ இன்றைக்கி நல்ல எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு, ஃபோனில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இன்றைக்கி எந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லியிருந்த வேதம் எப்போ சொல்லிச்சு, 2000 வருடத்துக்கு முன்னாடி ஆண்டவராக இயேசு சொன்னார். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குது, யுத்தங்களை கேட்குறோம், யுத்தங்கள் செய்தி. இன்றைக்கி யாரோ ஒரு ஆள் பேசும்போது சொல்கிறாரு, இது காசாலே இஸ்ரேலில் மாத்திரம் கிடையாது, உக்ரைனில் ரஷ்யாவில் மாத்திரம் கிடையாது, தெர் ஆர் அரவுண்ட் த க்ளோப் மோர் தென் 50 பிளேசஸ். 52, 50 அது சின்ன சின்னதில் பெரிய பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு. மீடியா எனக்கு காமிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரியுது. எங்கெங்கே சண்டை நடக்குது, நிறைய இடத்துல. ஆப்பிரிக்காவில் நடக்குது, ஆசியாவில் நடக்குது, யூரோப்பில் நடக்குது, எல்லா மூல முடுக்குலையும் நடந்துட்டுருக்கு. பிரச்சனை மேலே பிரச்சனை. அதான் நீங்கள் பாருங்கள், ஜனத்துக்கு விரோதமாக ஜனதமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் ஏற்படும். இன்றைக்கி நமக்கு சார்ஸ் வந்துச்சு, இல்லை சார்ஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு, கோவிட்க்கு அப்புறம் இப்போ எம்பாக்ஸ்னு ஒன்று வந்துருக்குது, சிங்கப்பூர்லையும் இருக்குது. இப்போல்லாம் சாங்கி போயிட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம ரொம்ப ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, வெளியே போயிட்டு வந்துட்டிங்கன்னா. ஆக நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். இது சொல்லப்பட்ட காரியம் நடந்துட்டுருக்கா இல்லைன்னு கேட்டால் நிச்சயமாக நடந்துட்டுருக்கு. நம்ம எல்லாம் கண்கூட பார்த்துட்ருக்கோம். ஆனால் என்னன்னு கேட்டால் இது என்ன, நான் யாருக்கோ நடக்குதுன்னு உட்காந்துட்ருக்கேன் தவிர ஒன்று தான் உங்களுக்கு சொல்கிறது. நான் இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்கள். அன்பான பிள்ளைகளே, ஏசாமி சொல்கிறாரு, டைரெக்டாக சொல்லலை, இன்டைரக்டாக சொல்லிட்டு இருக்காரு. அப்பா இதெல்லாம் புரிஞ்சுக்கோ, நான் சொல்லிட்டேன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது நடக்கும்னு சொல்லி. இதை விட பெரிய கூத்தர், அன்றைக்கி நடந்துச்சு இன்றைக்கி நடந்துச்சு. அப்போ என்ன பாஸ்டர் வித்தியாசம்? அன்றைக்கி கொஞ்சமாக நடந்துச்சு, இன்றைக்கி கூட நடக்குது. காசாவில் மாத்திரம் 43,000 பேர் இறந்துருக்காங்க. அதான் சொல்கிறாங்க. போன ஆகஸ்ட் 7, இன்னொரு ஆகஸ்ட் 7 வரப்போகுது. நம்ம நினச்சோம் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் இந்த வாரம் முடிஞ்சிடும். இந்த உக்ரைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. ஜனங்க எப்படி போட்டுட்ருக்காங்க. அன்னைக்கு இருந்த சண்டை சச்சரவுகள் கொஞ்சமாக இருந்துச்சு. இன்றைக்கி வார்ஃபேர் எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டால், இன்றைக்கி கொள்ளையாக கூட்டமாக மக்கள் மறிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை. சார்ஸ் வந்துச்சு, ஒரு கூட்டத்தை அள்ளிக்கிட்டு போயிடுச்சு.
விசாரிச்சுன்றேன். அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு, ஒரே டிஃபரன்ஸ் போயிடுச்சு. இப்போ வந்து எம்பாக்ஸ்னு வந்துட்டுருக்கு. ஐயா, ஒரு பக்கம் கொள்ளை நோய் வருது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா போர் வருது, மக்கள் சண்டையும் சச்சரவும் நிம்மதியில். ஒரு பக்கம் கொள்கை சந்தோஷமாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது. சமீபத்தில் இந்த தம்பி ஒருத்தர் வந்திருக்கிறார். நேற்று ஒரு தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆகிப்போச்சு, அட்மிட்டாக இருக்கார். 2-3 வாரத்துக்கு முன்னாடி நானும் சகோதரி இந்திராவதியும் இன்னொரு சகோதரியும் சேர்ந்து ஒரு சகோதரி வீட்டுக்கு போனோம். அவங்க டூர் தான் போயிருக்கிறாங்க. எங்கே? கேஎலுக்கு. காலையில் முழிச்சு பார்க்குறாங்க, பஸ் எரியுது. அந்த வண்டியில் அவங்க இருக்காங்க, அவங்க மக இருக்கு, 2 மக இருக்காங்க, அப்பா அம்மா கூட இருக்காங்க. இது 5 பேர் போகிறாங்க. இவங்க செம்பாவங்கள தான் இருக்கிறாங்க. நியூஸ் பேப்பர் போனோம், இந்த வருஷம் நியூஸ் பேப்பர் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி போய் படித்து பாருங்கள். மகளும் இறந்துட்டா, அப்பாவும் இறந்துட்டாங்க, பஸ்ஸில் எரிஞ்சு. இவங்க அந்த பள்ளியை பார்க்க போனாங்க, முகமெல்லாம் எரிஞ்சு, கையெல்லாம் எரிஞ்சு. எங்கே போனாங்க? சும்மா டூர் போனாங்க. என்ன நடக்குது? ஆண்டோட பிரிதான கிருபைனால நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கோம். இங்கே வந்து உட்காந்துருக்கோம். தேவ ஆராதனைக்கு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஏசாமி 2024 வருஷத்தில் என்னை கருத்து கொண்டு வந்த ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன். ஆனால் மறந்துடக்கூடாது, இதெல்லாம் அறிகுறி இந்த உலக முடிவுக்கு. இப்போ தான் பாரிஸில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, ஒரு கேம் நடந்துச்சு, விசேஷமாக ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. அங்கே என்ன பார்த்தீங்க, நீ பார்த்தீங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்படுகிறது ஒரு பக்கம், கடவுளை விட்டு ஜனங்க கூட்டமாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்காக வாழ்கிற ஜனங்க கடவுளுக்காக உண்மையாக வாழ்வதற்கு நேரத்தை கொடுக்கல. ஆக எப்படி போனால் என்ன? ஆக ஆண்டவர் ஏசாமி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன எனக்கு தாவீது சொன்னது போல் வாசிங்கம்மா எனக்காக. அதுக்கு அடுத்து அப்பொழுது 9வது வசனம், உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து கொலை செய்வார்கள், என் நாமத்து நிமித்தம் சகல ஜனங்களாலும். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு ரிப்போர்ட் என்னன்னு கேட்டால், இப்போ தான் அதிகமான கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக என்ன செய்கிறாங்க, பகைக்கப்படுகிறாங்களாம். வெளிநாடுகளில் நிறைய நாடுகளில் கொல்லப்படுகிறாங்க. ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டுருக்கு இந்தியாவில் மாத்திரம். ஆனால் எனக்கு தெரியல, அவ்வளோதான், இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படலை. ஆக நான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க நேரம் இல்லை எனக்கு. இந்த காரியங்களை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா, 23வது வசனத்திலேருந்து வாசிங்க எனக்காக. 23லேருந்து வாசிக்கலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார், எவனாகிலும் நம்பாதீங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும். இன்னைக்கு நல்லா கவனமாக கவனிக்கணும். ஒரு பக்கம் ஆண்டவர் இந்த இடத்துல வசனம் சொல்லுது பார்த்தீங்களா, விசேஷம் இந்த வசனம் 24, ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பாங்களா. எப்படி வஞ்சிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய அடையாளம், பெரிய பெரிய அற்புதம், பெரிய பெரிய காரியங்களை செய்வாங்க. மெகா அதான் மெகா சர்ச்சஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. மெகா சர்ச் வந்து ஒன் சைன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது கடைசி காலன்றதுக்கு வெளிப்பாடு. மெகா சர்ச்சஸ் ரைட். மெகா சர்ச்சை பற்றி தனியாக இன்னொரு நாளைக்கு. இந்த வேர்டு பெரியன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பெரியன்ற வார்த்தை கிரீக்கில் என்ன வேர்டு? மைக்ரோன்னா சின்னதுன்னு அர்த்தம். மெகானா என்ன அர்த்தம்? இந்த கிரீக் வேர்டு பெருசுன்னு போட்டான்னா மெகான்னா என்ன அர்த்தம்னா பிக்குன்னு அர்த்தம், பெரியன்னு அர்த்தம். இன்றைக்கி சர்ச் பேர் சொல்லி ஏசாமி பேரில் ஒரு பக்கம் பெரிய பெரிய கூட்டம் நடத்திட்டு இருக்கான், அற்புதம் செய்கிறான், அடையாளம் செய்கிறான். தயவுசெய்து நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. கொஞ்சம் யாரை ஏமாற்றுவான்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்க தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாச பிள்ளைகள், வேதத்தில் இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க யாரை நம்பி போயிடுவாங்க? இந்த அற்புதத்தை அடையாளம் நம்பி ஏச விட்டுட்டு போயிடுவாங்க. யாரையும் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து பாருங்கள். இதோ நான் சொன்னேன் 25 வாசிங்கம்மா. அறிவித்திருக்கிறேன், ஆகையால் நம்பத இதோ போதும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவதை குறித்து யாருக்கும் தெரியாது. நான் அப்புறமா நான் பேசும்போது நான் உங்களுக்கு வார்த்தை சொல்கிறேன். ஆக நானும் நீங்களும் ஜாக்கிரதையில். முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேத பகுதியில் இந்த காரியம் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. தயவுசெய்து இந்த 3 வேத பகுதியை வாசிச்சுக்கோங்க. பல வேளையை நம்ம வாசிக்காமல் இருக்கிறது தான் பிரச்சனை. ஆக கடவுள் உங்களுக்கு கிருபைகளை தருவார். இந்த வேத பகுதியை நம்ம வாசிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறையா வார்னிங்கை கொடுக்குறார், நிறையா ஃபால்ஸ் ட்ரிபுலேஷன் வரும்னு சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இதை சொல்லி முடித்த பிறகு தான் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வாசித்த வேத பகுதிக்கு வந்துடுறார். 29வது வசனத்தை வாசிக்கலாம் எனக்கு.
அந்நாட்கள் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும், விழும். ஆக இது காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க. என்ன நடக்குமா கேட்டிங்கன்னா, என்ன நடக்கும் இது? காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸ்னால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இட்ஸ் அ சிம்பிள் ஆஃப் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த உலகத்தின் சகல காரியங்களும் அசைக்கப்படும். அந்த என்னது, அந்த நாட்கள் உபத்திரம் முடிந்த உடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளிய கொடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து என்ன செய்யணும், கீழே விழ ஆரம்பிக்கும், எல்லா ஃபவுண்டேஷனும் என்ன செய்யும், இது எதுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, சிம்பலைஸ் டிவைன் ஜட்மெண்ட் எண்ட் ஆஃப் அன் எரா, இந்த உலக முடிவின் வெளிப்பாடு. அது மாத்திரம் கிடையாது. இதை எதை வெளிப்படுத்துதுன்னு கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வருகையின் அடையாளம் கூட, இம்மினன்ட் ரிட்டர்ன் ஆஃப் கிரைஸ்ட். இதெல்லாம் எதை காமிக்கும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எனக்கு முதல்ல நிறைய என்ன சொல்லிட்டு வர்றார், இது நடக்கும்னு சொல்லிட்டு வந்தவர் கடைசியில் என்ன சொல்கிறாரு, இன்னொரு முக்கியமான அடையாளம் இருக்குன்னு கேட்டு சொல்லி, காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸ் இந்த உலகத்தின் படைப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார். இது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் எதை காமிக்குதுன்னு கேட்டால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளத்தின் ஒரு பகுதியை அது மாத்திரம் கிடையாது. சன் ஆஃப் மேன் மெசியா 30வது வசனத்தை வாசிக்கல எனக்காக. அப்பொழுது இங்கே கவனமாக கவனிக்கணும். அப்புறம் மனுஷகுமாரோடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிழ்ச்சியோடும் மேகங்கள் மேல் வருகிறதை, அதாவது இங்கே சன் ஆஃப் மேன் போட்டுருக்கு. சன் ஆஃப் மேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெசானிக் டைட்டில்னு சொல்லுவாங்க, மேசியா என்று சொல்கிறது. இது யார் அந்த மேசியானா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார். எப்படி வருவார் அழகாக சொல்லுது. அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் சகல கோத்திரத்தாரும் கண்டு. யார் யார் பார்ப்பான்னு கேட்டால், எல்லா விதமான ட்ரைபல்ஸும் எல்லாரும் பார்ப்பாங்கய்யா. அங்கே போட்டிருங்க பாருங்கள், மெசியானிக் டைட்டில் யூஸ் பை ஜீசஸ் டேனியல் 7. இதெல்லாம் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். என்ன சொல்கிறாரு தானியல் இதை பற்றி சொல்கிறாரு. 7வது அதிகாரம் 13-14வது வசனத்தில் வீட்டில் போய் வாசிங்க. அதாவது இது எதை சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போகிறாரா, ஹெவன்லி ஃபிகர் ஹூ கிவன் அத்தாரிட்டி, க்ளோரி அண்ட் சாவரின் பவர், வல்லமையோடு கூட மகிமையோடு கூட எல்லா அதிகாரம் படுத்த ராஜா வரப்போகிறார். அது மாத்திரம் கிடையாது. அந்த வேதம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்யுது, அவர் எப்படி வருவாரா, அந்த வசனம் சொல்லுது, அவர் வரும்போது அடையாளம் காணப்படும், வானத்தில் அடையாளம் ஏற்படும். மனுஷகுமாரோட அடையாளம் பாருங்கள், வானத்தில் காணப்படும். அது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்போது சகல கோத்திரத்தாருன்னு சொல்லுது. என்ன செய்வாங்களா, அதை பார்த்துட்டு மேகத்தில் வருவாராம், மேகத்தின் மேலே வருவார், க்ளவுட் மேலே. இது எதை காமிக்குதுன்னா, என்ன காமிக்குதுன்னா, இமேஜின் கம்மிங் ஆன் த க்ளவுட் அண்டர்ஸ்கோர்ஸ் இஸ் மெஜஸ்டி அண்ட் த பப்ளிக் விசிபிள் நேச்சர் ஆஃப் இஸ் ரிட்டர்ன். அப்படி வரும்போது எப்படி இருக்குமா, எல்லாரும் பார்ப்பாங்க. மேலே தானே வர்றாரு, எல்லா மூல முடுக்கில் உள்ளவங்க எல்லாருக்கும் கண்ணு தெரியுமா இல்லையா? இதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகசியமாக வருகிற மாதிரி சில வசனம் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும் இது நடக்கும்போது. அது மாத்திரம் கிடையாது. அது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இமேஜர் கிளவுட்ஸ் என்ன சொல்லுது, அவர் வருகை பார்க்குறோம். அது மாத்திரம் கிடையாது, எல்லா கோத்திரத்தாரும் பார்ப்பாங்களா. யார் யார் பார்ப்பா? இதில் அடுத்த வசனத்துக்கு வந்துடுவோம். நம்ம அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். 31 வாசிங்கம்மா எனக்காக. அனுப்புவார். இந்த வேத வசனம் தனித்தனியாக பார்த்தீங்க. வலுவான தொனி, எக்கால தொனி கேட்கும். எக்காலத்தோடைய சத்தத்தை அவர் தூதர்களை அனுப்புவார். வலுவாய் தொனி கேட்கும்னா என்ன கேட்டால், ஜூதர்கள் என்ன செய்வாங்க, வெற்றி தொனி என்ன செய்வாங்க, வரப்போகிறா முடிக்க போகிறாங்கன்னா என்ன எக்காலம் ஊதுவாங்க, எல்லாரும் கூட்டி சேர்க்கணும். அது எங்கேருந்து தொடங்குதுன்னா, மோச காலத்துலேருந்து தொடங்குது. இந்த மாதிரி ஹார்ன் அடிக்கிறது சத்தம் கேட்கும். இங்கே போனால் இப்போ எதாச்சும் ஆகிப்போச்சுன்னா இங்கே சைரன் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அது போல் எப்படி கேட்கும், எக்கால சத்தத்தோனி கேட்கும். உடனே யார் வருவான்னு கேட்டால், தூதர்கள் அனுப்பிவிடுவார். யார் வருவா? தூதர்கள் வருவாங்க. தூதர்கள் வந்து என்ன செய்வார்களா, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யார் அது? யார் ஆண்டவரோட மகனாக மகளாக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுத்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அதாவது இங்கே ரட்சிக்கப்பட்ட மக்கள், இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற மக்கள். அவர் என்ன செய்வாரா, 4 திசையிலிருந்து கூட்டி சேர்ப்பார்கள். எங்கேருந்து வருவாங்களா? கிழக்கில், மேற்கில், தெற்கில், வடக்கில் இருந்து இந்த உலகத்தில் எல்லா குளோபல்னு சொல்லுவாங்க. இதை
இந்த ஈவெண்ட் எப்படி நடக்கும்? யார் யார் எலெக்ட்ன்ற வார்த்தை தேவனுடையவர்களாக இருக்கிறவங்க, அது மாத்திரம் கிடையாது. ஃபல்டிமா யாருக்குன்னு கேட்டால் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும், உலகத்தில் உள்ள எல்லா தேவ பிள்ளைகளும் எங்கே வருவாங்க? நித்திய ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவாங்க. எங்கேருந்து வருவாங்கன்னு கேட்டால் உலகம் முழுவதிலிருந்து மக்கள் வருவாங்க, எல்லா நாடுகள்லேருந்து வருவாங்க. ஆக நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் நானும் பார்க்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இருக்கும்போது ஆக ஆண்டவரோட வருகை உண்மையிலும் உண்மை. இந்த வேத பகுதி நான் சொன்னேன், நிறைய வேத பகுதி இருக்குது, நம்ம வாசிப்பதுக்கு நேரம் இல்லை. ஒரு சில காரியங்களை மட்டும் வேகமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். இந்த வசனத்தில் 30வது வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட வருகை நிச்சயமாக இருக்குது. ஏசாமியே சொல்லுகிறார். 30வது வசனம் மறுபடியும் வாசிங்கம்மா. அப்பொழுது அடையாளம் காணப்படும், அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மகிமையோடும் வருகிறதை கண்டு புலம்புவார்கள். ஆக நான் இது யார் சொன்னதுன்னு கேட்டால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வாழ்ந்த காலத்திலே சொல்லிட்டு போயிட்டார். வேறு யாரும் சொன்னதில்லை. இப்போ இந்த வேத பகுதியில் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீகள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கிறார். என்னென்ன நடக்கும் ஆண்டோட வருகையில்னு சொல்லிட்டு அது சொன்னது மட்டும் கிடையாது. அவர் சொல்கிறார் மனுஷகுமார் எப்படி வருவார்னு சொல்லி இப்போ நம்ம வாசித்தோம். வருவார். அந்த வசனம் வருகை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வித் ஹோல் ஃபர்ம்லி ப்ராமிஸ் இட். அதாவது இது விசேஷமாக இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமானது. கார்னர்ஸ்டோன், மூளைக்கல். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். இது ஒரு வாக்கு தத்துவம், ப்ராமிஸ். அது மாத்திரம் கிடையாது. இந்த விசுவாச வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே எப்படிப்பட்டதாக இருக்குதோ அதுதான் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையை எப்படி வாழப்போகிறன்ற விசுவாச வாழ்க்கையை என்னது நிர்ணயிக்க போகிறது. அதுதான் என்னோடய வேர்ல்ட் வியூவை ஷேப் பண்ணும். இந்த உலகத்தில் நான் எப்படி சிந்திக்கிறேன், எப்படி பார்க்குறேன், மற்றவனுக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தை ஆண்டவர் அறியாதவன் இந்த உலகம் தான் அவனுக்கு நிரந்தரம், இதுதான் எனக்கு தஞ்சம், இந்த பூமி பொருள் தான் எனக்கு எல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருக்கிறான். எனக்கு ஆண்டோட மகனாக மகளுக்கு எனக்கு இது எனக்கு நிரந்தரம் கிடையாது. நான் இந்த பூமியில் தற்காலிகமாக இருக்கிறேன், ஒரு வழிபோக்கனை போல இருக்கிறேன், பாசர் பாய் அல்ல பிரிகிரிம் சொல்லுவாங்க, புனித யாத்திரை போல யாத்திரை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னோட 60, 80, 100 வருஷத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவருக்கு பிரியமா வாழணும், அவர் வரும்போது நான் மேலே போய் சேரணும் அவரோடு கூட. அதுதான் என்னுடைய ஜீவியத்தில் முக்கியமான இருக்குது. அது மாத்திரம் கிடையாது. ரெண்டாவது இன்னொன்று முக்கியமான காரியம் யாருக்குன்னா, வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 10, 11, 12 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம். அவர் போதிக்கிற போது, அவர்கள் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இதோ தரித்தவர்கள் 2 பேர். இங்கே நடந்த காரியம் என்னன்னு நான் சொல்லி, இந்த முதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்து நிற்கிறார். கடைசியில் அவர் என்ன செய்யறார், இன்னும் பரமேற போகிறார். இப்போ எல்லாரும் யார், ஏசாமி பரமேறிட்டார், மேலே போயிட்டே இருக்கிறாரு. இவங்க எல்லாரும் எங்கே பார்த்துட்டு இருக்காங்கன்னா, எல்லா செய்திகளும் அங்கே 120 பேருக்கு மேலே கூடி இருக்கிறாங்க. எல்லாரும் வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ணாந்து பார்க்கும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்ன செய்கிறார், அங்கே 2 பேர் வஸ்திரம் தரித்தவங்க, வன்மையான தரிசனம் வந்து நிற்கிறாங்க. 2 தேவதூதர்கள் வர்றாங்க. வாசிங்கம்மா. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்து நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எழுந்து அருளி போனாரோ அப்படியே ஆண்டவராக இயேசு அங்கே சொன்னார், மனுஷகுமார் வானத்தின் மேலே வருவார், மேகங்களோட வருவார், எக்காலம் தொனிக்கப்படும், தூதர்கள் எல்லாம் போய் எல்லாரும் கூட்டி சேர்ப்பாங்கன்னு சொன்னார். இங்கே யார் சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த சேஷர்கள்லாம் காத்துக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க, ஏசாமி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே 2 தேவதூதன் வந்து சொல்கிறான், இந்த இயேசு, எந்த இயேசு இந்த வானத்துக்கு இப்போ போனார் பாருங்க முன்னாடி, இந்த இயேசு அவங்க கூட 33 வருஷம் 3 வருஷம் ஊழியம் பார்த்து இருந்தார் பார்த்தீங்களா, அற்புதம் அடையாளம் செய்த எல்லாம் அந்த இயேசு எப்படி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். ஆக அது என்ன சொல்லுது, ஃபிசிக்கல் ரிட்டர்ன் அண்ட் விசிபிள் ரிட்டர்ன். அது எப்படி போனாரோ அப்படியே வருவார்னு சொல்லியிருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வருகை எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக வாழ்க்கையில் எப்படி சூரியன் தோன்றி மறையுதோ, இந்த உலகத்தில் எல்லாம் எப்படி நடந்துட்டுருக்கும், அதே போல் ஒரு நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போகிறார், இந்த பூமியில் வந்து உதிக்க போகிறார். மறுபடியும் வரும் பொழுது நானும் நீங்களும் ஆயத்தமாக இருக்கோம் என்பது தான் பெரிய கேள்வி, அன்பான பிள்ளைகளே. எனவே அதுக்கு அடுத்ததுக்கு முக்கியமாக போயிடுவோம். நம்ம இன்னொரு முக்கியமான காரியத்துக்கு போயிடலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுல் அப்போஸ்தலர்கள் பல வேத பகுதியை மாறி வாசிச்சிங்கன்னா,
அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை வாசிங்கன்னா, அப்போஸ்தலருடைய புத்தகங்கள் வாசிங்கன்னா, தெசலோனிக்கேயரா இருக்கட்டும், மற்ற நிறைய புத்தகங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த வேத வசனத்தை வாசிக்கலாம். 16வது வசனம், 17வது வசனம், 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16, 17 வாசிங்க. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவ எழுந்திருப்பார்கள். பின்பு நாமும் எதிர்கொண்டு போக மேகன் மேலே அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய். அன்பான பிள்ளைகளே, ரொம்ப அற்புதமான பகுதி. அதாவது இன்றைக்கி ரொம்ப நல்லா கவனமாக கவனிக்கணும். இந்த பூமியில் நம்ம எல்லாம் நிரந்தரமாக கிடையாது. யார் யார் ஆண்டவருக்கு முன்னே இன்றைக்கு மரித்தார்களோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையில் அவர்கள் கல்லறை திறக்கப்படும், அவர்களை எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. உயிரோடு இருக்கிற நாம, அதான் 11 நாம் பின்பு 17 பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் அவரோடு கர்த்தருடனே கூட இருப்போம். யோவான் 1 வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 7வது வசனம் எனக்கு வாசிங்க. வருகிறார் காணும். யார் யார் பாப்பா? நாமும் பார்ப்போம், அவர் குத்தினவர்களும் பார்ப்பாங்க, அவருக்கு விரோதமாக இருந்தவர்களும் பார்ப்பாங்க. ஆக நானும் நீங்களும் நல்லா கவனமாக கவனிக்கணும். The dead in Christ will rise and the believer will caught up to meet the Lord in the air. Every eye seeing him, even though who pierce him. யார் யார் பாப்பா? எல்லாரும் பார்ப்பாங்க. இது ஒன்றும் ரகசியம் இல்லை. இட்ஸ் கோயிங் டு பி ஃப்ரீக். இது நடக்கிற நேரம் வேணால் கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். எப்போ நடக்கும், எவ்வளோ நேரம் நடக்குன்னு சொல்லப்படலை. ஆனால் இங்கே வேதம் சொல்லும்போது இதெல்லாம் எவ்வளோ நொல்லின்னு நடக்குமா? கண் சிமிட்டுற நேரத்தில், ஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் செகண்டில் நடக்கும் இதெல்லாம், வித்தின் நோ டைம். ஆக நானும் நீங்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவரோட வருகை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? அந்த தன்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? வாங்க 1-2 வேத வசனங்களை வாசிச்சிருவோம். நிறைய வேத பகுதி இருக்குது, நம்ம வாசிக்கிற நேரம் இல்லை, ட்ரை பண்ணுவோம் நம்ம எல்லாரும். அவரோட வருகை எப்படி இருக்குன்னு கேட்டு வசனம் சொல்லுது. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11லேருந்து 16 வசனம் வாசிப்பீங்கன்னு சொன்னால் அவர் எப்படி வருவார்னு வேதம் சொல்லுதுன்னு கேட்டால், அவர் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அன்பான பிள்ளைகளே, மகிமையாக வரப்போகிறார், மாட்சிமை நிறைந்த வெற்றியாளனாக வரப்போகிறார். நேரம் இல்லை, நம்ம வாசிச்சுட்டு வேகமாக போடுவதற்கு இதை குறித்து வச்சுக்கோங்க. வசனம் வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 11லேருந்து 16 வசனம். மெஜஸ்டிக் விக்டோரியஸ் ரிட்டன் ஈவன். இது எல்லாரும் என்ன, ஒரு ராஜா வெற்றியோடு வரும்போது எப்படி வருவாருன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி கூட ரோம அரசாங்கத்தில் ஒரு ராஜா வெளியில் போகிறாரு, வெற்றி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வரும்போது அந்த இடங்களுக்குலாம் என்ன சொல்லப்படும்? வெற்றியோடு வரும்போது, மாட்சிமோடு வருகிறார், எல்லாம் வர்றாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய கால ஊதும், பெரிய செலிப்ரேஷன் நடக்கும் இல்லையா? அதை போல் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் தெரியும். அவர் மட்டும் கிடையாது. அந்த வேத பகுதி ரொம்ப அழகாக சொல்லுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது சொல்லுது. அவர் வாசிக்கிறேன், அவரோட கண்கள் வாசிக்கிறேன், நான் வாசிக்கிறேன் பாருங்க. பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதுமேல் ஏறி இருந்த உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்று எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயத்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அவர்களை பிரஜாதிகளை வெட்டும்படி அவருக்கு வாயிலிருந்து கூர்மையான பட்டம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுகிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரமாகிய மதுவை கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜா வரப்போகிற இட்ஸ் நாட் ஜஸ்ட் பயந்துக்கிட்டு வரும்போது ஆண்டவராக இயேசு முதல் வருகையில் அவர் மனுஷகுமாரனாக வந்தார். எனக்காக உங்களுக்காக மரித்து ஜீவனை கூட மீட்கும்படி வந்திருக்கிறார். இப்போ என்ன செய்ய போகிறார்னா, இஸ் கோயிங் டு கம் as a king of king. ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வருகை எப்படி இருக்கும்? 24-34 வாசிப்பீங்கன்னு சொன்னால், 24வது அதிகாரத்தில் 34 வாசிப்பீங்கன்னு சொன்னால் 36 வாசிக்க எனக்கு 36வது வசனம் 24-36. அந்த நாளையும் அந்த நாளிகையும் ஒருவர் தவிர அறியான், தூதர்களும் அறியார்கள். அந்த வேத பகுதி வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. யாராச்சும் வந்து இந்த வர்றாரு அந்த வர்றாரு, அவன் கதை விட்றான்னா கதை கேட்காதீங்க. அவரோட வருகை எப்படி இருக்குன்னு வேதம் சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் taught no one has knows the day or hour of his return, not even angels in heaven. யாருக்கும் தெரியாது, பிதாவை தவிர யாருக்கும் தெரியாது. எப்போ வரும் எனக்கு தெரியாது. அவரோட வருகை எப்போ இருந்தால் எனக்கு என்ன, நான் தயாராக இருக்கணும், அதுதான் கேள்வி. அப்படி இருக்கும்போது நான் ஒரு ஊழிய சகோதரனா விசுவாசியா என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, I must be ready at any moment.
இன்றைக்கி இருக்கட்டும், நாளைக்கு இருக்கட்டும், எப்போ வேணாலும் இருக்கட்டும், எனக்கு என்னதுக்கு கவலைப்படணும்? ஆண்டவரோட வருகைக்கு நான் ஆயத்தமாக இருக்கணும் அன்பான பிள்ளைகளே. மூணாவது முக்கியமான காரியம் என்ன? டே ஆஃப் ஜட்மெண்ட் என்ன இருக்குது இதில்? இன்னொரு முக்கியமான வேத பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரோட வருகை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமான ரிவார்டு கொடுக்குறதா இருக்கும். வாசிக்கலாம், இதே ஒரு வசனம் 24 25 கடைசி பகுதியை வாசிங்க. 23 30 அன்றையும் போது அப்பொழுது சேர்க்கப்படுவார். இல்லை, அது போதும். 25வது அதிகாரம் 46வது வசனம் வாசிங்க எனக்கு. அந்தபடி அடையவும் நீதிமான்களோ ஆக 2 காரியம். அதே போல் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. ஏனென்றால் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடைபடிக்கு நாம் எல்லாரும் ஆமாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லியிருக்கு வேதவசனம். யார் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தார்களோ ஆண்டோட வருகையில் பயப்படுகிற நேரம் கிடையாது. ஆண்டோட சித்தத்தை செய்தாங்களோ தேவன் அவர்களுக்கு சன்மானத்தை கொடுப்பார். நீதிமானுக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுப்பார். அவனுக்கு தேவையான அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறதாக இருக்குது. யார் ஆண்டவருக்கு பிரியமாக வாழலையோ அது பாருங்கன்னா, இந்த 25வது அதிகாரத்தில் அவருக்கு ஆண்டவர் 3 ஊமைகளை சொல்லுவார். அதில் எல்லா ஊமைகளையும் ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்களுக்கு ஆண்டவருடைய அனுகிரகம் இருக்குது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்குது. அவர்களுக்கு சன்மானத்தை கர்த்தர் கொடுப்பார், ரிவார்டு கொடுப்பார். ஆண்டவருக்காக வாழலை, நான் சுயமாக தான் வாழ்ந்தேன். இதே வேத பகுதியில் நோவை பற்றி சொல்லியிருப்பார், லோத்தை பற்றி சொல்லியிருப்பார். நோவோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், அவனும் அவன் மனைவியும் அவன் பிள்ளைகளும் நோவா ஆண்டவருக்காக வாழ்ந்தான். இங்கிலீஷில் சொல்லும்போது சொல்லுவாங்க, he lived maximum for the Lord, minimum for himself சொல்லுவாங்க. அவனோட நோக்கமெல்லாம் ஆண்டவருடைய சித்தம் செய்வது. 100 வருட காலங்க பேழையை கட்டுறான், தானும் தான் மனைவியும் தான் பிள்ளைகளும். ஆண்டவருக்கு நேரம் வேறு வேலையே இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு சிந்தை தான், ஒரே ஒரு ஊழியம் தான். அவன் வாழ்க்கை முழுவதும் ஒன்று தான் செஞ்சான், ஆண்டவரை மட்டும் கனப்படுத்தினான். அவன் தான் நோவா. இன்னொரு பக்கம் லோத் இருந்தான். லோத்தில் என்ன செஞ்சான்னு கேட்டால், எல்லாம் தனக்கு கடவுளை தேடலை, கடவுளோட காரியத்தை பார்க்கல, அவனுக்கு நேரமே கிடையாது. ஆனால் கடவுளுக்கு கடைசியில் கொஞ்சம் நேரம் கொடுத்தது தான். இங்கிலீஷில் சொல்லுவாங்க, மேக்ஸிமம் ஃபார் ஹிம்செல்ஃப், ஃபார் காட் வெரி மினிமம். ஆண்டவருக்கு குறைவாக கொடுத்தான். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை நீங்கள் தான் உங்களுக்கு ஒத்து பார்க்கணும். எனக்கு தெரியாது உங்கள் லைஃப்பை பற்றி. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். ஆண்டோட வார்த்தை நமக்கு முன்னாடி ஜட்ஜாக இருக்குது. நான் ஆண்டவருக்கு எப்படிப்பட்டவனை வாழ்ந்துட்டு இருக்கேன்? ஆண்டோட வருகை இருக்குமானா எனக்கு அந்த நாள் எனக்கு ஆண்டவர் கொடுக்குற ரிவார்ட் பண்ண, அதாவது எனக்கு வெகுமானங்கள் கொடுக்குற நாளாக இருக்குமா, இல்லை எனக்கு துக்கிக்கிற நாளாக இருக்குமான்னு நான் யோசித்து பார்க்கணும். ஆண்ட வருகை எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா 3 காரியம். அவரோட வருகை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, 1 மகிமை உள்ளதாக வெற்றி உள்ளதாக காணப்படும். அவரோட வருகை உடனே எப்படி இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது என்னது சடனாக வரும், எதிர்பார்த்த விதம் ஒரே நொடியில் வர இருக்கும். அந்த நாள் எனக்கு என்ன கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா, நியாயத்தீர்ப்பின் நாளாக இருக்கும். ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களுக்கு, அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற அன்பளிப்பின் நாளாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது நான் எப்படி வாழணும் என்பது தான் நம்முடைய வாழ்க்கையில். இன்றைக்கி நான் அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல கடவுளோட பிள்ளையா நான் எப்படி வாழணும்? ஹவ் ஷுட் ஐ லிவ்? வில் லிவ் இன் த லைட் ஆஃப் கிரைஸ்ட் ரிட்டர்ன். ஆண்டோட வருகை இருக்குமானா ஆண்டோட வருகைக்கு பிரியமாக எப்படி வாழ்வது? வேத வசனம் நிறைய இருக்குது. நீங்களே வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. இந்த வேத பகுதியை வாசிங்க, அப்புறமா போய் வாசிச்சு பாருங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், லிவ் வித் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ரெடினஸ். எப்படி இருக்கணும்? அங்கே ஆண்டவராக இயேசு இதே 24 கடைசி பகுதியை வாசிச்சிங்கன்னா ஆண்டவர் ஒரு உபயை சொல்லுவார். ஒரு எஜமான் என்ன செய்கிறான், வேலையை பார்த்து கொடுத்துட்டு போகிறான். அவன் எஜமான் வரப்போறான்னு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கான்னா அந்த எஜமான், அந்த வேலைக்காரன் நல்லவன். இன்னொரு வேலைக்காரன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் வருகையை எதிர்பார்க்காம அங்கே இருக்கவங்களை அடித்து சுயநமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவன் வரும்போது அவனுடைய வருகை எப்படி இருக்கும்? எஜமான் வரும்போது பரிதபிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களாக இருக்கும்? இந்த வேதத்தை அப்புறமா வாசித்து பாருங்கள். நீங்களும் நானும் லிவ் வித் எக்ஸ்பெக்டேஷன் ரெடினஸ். எப்போதும் ஆண்டவர் வரப்போகிறான்னு சொல்லி தயார் நிலையில் காணப்படணும். அதான் 25வது அதிகாரத்துடைய எல்லா ஓமைகளும். 3 ஓமை இருக்குது 25வது அதிகாரம். மற்ற 25 வீட்டில் வாசிங்க. ஒன்று தான் சொல்லுது, ஆர் யூ ரெடி? ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் ஜீசஸ்? ஆண்டவர் வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னா என்னோடய வாழ்க்கையில் எதை குறித்து சிந்திச்சுட்ருக்கேன் நான். 2வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பியூரிஃபை. அது வேதம் சொல்லுது. யோவான் 1வது அதிகாரம் வேணா வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 2-3 வசனம் எனக்காவா? பிரியமானவர்களே, இப்போ வாசிங்கம்மா. வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்க வண்ணமாகவே நாம் தரிசிப்பதினால்
அறிந்திருக்கிறோம். அப்படி அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திக்கொள்ளும். நானும் நீங்களும் சுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், கரை திரை அற்றவர்களாய் காணப்படுவேன். பரிசுத்தமான எண்ணம், பரிசுத்தமான செய்கை, பரிசுத்தமான வாழ்க்கை காணப்படுவேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் நான் சபையில் நான் பார்க்குறது ஒரு முக்கியமான, சபையில் மட்டும் கிடையாது, நம்ம மட்டும் இல்லை, பொதுவாக சபைகளில் நம்ம பார்க்குறது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உலக சிந்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம். ரோமர் 12:2 வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் வாசிங்க. 2:12 எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் மனசு புதிதாகணும், மறுரூபமாக்கப்படணும், டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. நம்ம பல வேலைகளில் சர்மன் எப்படி இருக்குன்னா இன்ஃபர்மேஷனலாக இருக்குது. எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, இன்ஃபர்மேஷனில் ஒரு லாபமும் கிடையாது. இன்ஃபர்மேஷன் மஸ்ட் யூ டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அது என்னை மாற்றுகிறதாய் காணப்படுவேன் இல்லையா? ஆக 3வது முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்கரேஜ் ஒன் another. வசனம் இது கூட வாசிக்கலாம் எனக்காக. அது இப்போ கொரிந்தியர் எபிரேயர் 10வது அதிகாரம் 24-25 வாசிங்க எனக்காக. டைம் ஆகுது, முடிக்க போகிறோம். மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதல் சில விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லக்கூடவும் நாளானது சமீபித்து வருகிறது. எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சபையில் நான் இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உற்சாகப்படுத்தணும், ஒருத்தர் என்ன செய்யணும், ஊக்குவிக்கணும், ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபிக்கணும். இது கடவுளுடைய பிள்ளைகள் அன்பின் ஐக்கியம். ஆண்டோட வருகை இன்னைக்கு இருக்குமானா நானும் நீங்களும் ஆண்டோடு கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை காணப்பட வேண்டும்? என் சிந்தைகளும் என் செயல்பாடுகளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதா காணும். ஏசாமி எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக உங்களுக்காக இந்த பூமியில் வந்தார். மறுபடியும் வரப்போகிற என்னையும் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இதை பற்றி ஜூஸ் வெட்டிங்கை பற்றி ஒரு படிப்பு இருக்குது. யூதர்கள் எப்படி இந்த வெட்டிங் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெட்டிங்குடைய காரியத்தை பின்னாடி இதில் கூட இந்த சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்கு. பின்னாடி நம்ம பேசுவோம் அதை பற்றி. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டி திருச்சபை எப்படி இருக்கணும்? ஆயத்தப்படணும். ஒருத்தர் கல்யாணம் நடந்துச்சு வச்சுக்கலேன். நேற்றோ அந்த ஐயா பார்க்க போனேன். அவன் பேரை வந்தான், தாத்தா நான் நாளைக்கு வரமாட்டேன். ஏன்? என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நான் போய் ஹெல்ப் பண்ணணும் அவனுக்கு. எத்தனை பேர் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கல்யாணம் ஹெல்ப் பண்ணுவீங்க? உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்குது, என்ன பண்ணுவீங்க? போயிட்டாப்பா கல்யாணம் பண்ணி. இப்போது உங்கள் சபைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆக நான் எல்லாரும் ஆண்டோட கல்யாணம் பெண்ணாக இருக்கோம், மனவாட்டியாக இருக்கிறோம். ஆண்டோட வருகையில் நான் பங்கு கொள்ளணும். ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? ஹெல்ப் பண்ணணும் இல்லையா? உற்சாகப்படுத்தணும் இல்லையா? அதில் நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது இந்த திருமணத்தில். அதை பற்றி இன்னொரு நாளைக்கு நம்ம பேசுவோம். என்னென்னா we have a Christ purging them to love and do good deeds. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாருக்கும் நல்லது செய்து உற்சாகப்படுத்தணும். நானும் நல்லது செய்யணும், அவங்களும் நல்லது செய்யணும். திருமணத்தில் போய் எல்லாரும் கை கோர்த்து கொண்டு அந்த ஊழியத்துக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதுபோல் ஆண்டோட வருகை கல்யாண நாளாக இருக்க போகுது. அந்த நாளை கல்யாண விருந்து இருக்குது பைபிளில் சொல்லுது. அங்கே மனவாட்டி திருச்சபை என்ன செய்யும்? மனவளாக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது அங்கே திருமணம் இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த தயார் செய்கிற நாட்களில் நான் ஒருத்தர் உதவி செய்யணும், ஊழியம் செய்யணும் அன்பான பிள்ளைகளே. ஆக ஒரு டைம் என்ன நம்ம இதில் ஒரு சில பாடங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ளிகேஷன் என்ன? வேகமாக முடிப்போம் நம்ம இந்த வேத பகுதியை. ஒன்று, கால் டு ஹோலினஸ் அண்ட் காட்லினஸ். இந்த உலகத்தில் கடவுளுக்காக வாழ அழைக்கப்பட்டிருக்கும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக இருக்கணும், தெய்வ பயபக்தியோடு வாழணும். ரெண்டாவது இங்கே பார்க்கணும்னு கேட்டால் மோட்டிவேஷன் ஃபார் இவாஞ்சலிசம். இந்த நாட்களில் நான் கொஞ்சம் காலங்கள் இந்த பூமியில் இருக்க போகிறேன். என்னோடய ஜீவியத்தில் ஆண்டவருக்காக நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன்? சுவிசேஷத்தை குறித்து நான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன்னா. நான் மாத்திரம் ஆண்டவர் வசனத்தை கேட்டிருக்கேன். ஆண்டவர் வருகை தாமதிப்பதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் சுவிசேஷம் பரவணும், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷம் போன பிறகு ஆண்டோட வருகை இம்மே வரும். இன்றைக்கி ஆண்டவர் தாமதிக்கிறான்னு ஒரு வசனம் பேது சொல்கிறார். 2 பேதுரு 2:9 வாசித்து பாருங்கள். சிலர் நினைக்கிறாங்க தாமதிக்கிறான்னு சொல்கிறாங்க. அவர் தாமதிக்கிறது எதுக்குன்னு கேட்டால், எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்காக, எல்லாருக்கும் தெய்வ செய்தி போவதற்காக. அது மாத்திரம் கிடையாது. என்ன பண்ணணும்? இந்த வேத வசனம் என்ன செய்யுதுன்னு கேட்டால், வேணா வாசிக்கணும்னா வாசிச்ச பாருங்கள். வீட்டில் அடுத்த வாரம் அதை பற்றி தான் பேச போகிறேன். இயேசுவின் வருகையாக இருக்கிறது. இந்த வருகை எதை சொல்லுதுன்னு கேட்டால், இந்த பூமி எனக்கு உள்ளது அல்ல, இந்த பூமி எனக்கு நிரந்தரம் கிடையாது. இந்த பூமியில் நான் எல்லாரும் ஒரு நாள் என் நண்பர்களோ சுகவீனமாக இருப்பாங்க, சுகவீனமாக இருந்து போயிடுவாங்க. ஆனால் நான் போய் அவர்களை நான் அங்கே பார்ப்பேன். யாரை பார்ப்போம்?
யார் யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை எல்லாரும் நம்ம ஒருத்தர் பார்க்க போகிறோம். there's a day of reunion சொல்லுவாங்க. வேணா வாசிங்க, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் யார் யார் கூட இருப்பா? மரித்தவர்கள் இருப்பாங்க, ஜீவனோடு இருக்கிறவங்க எல்லாரும் ஏசாமி கூட வாகனத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. ஏற்றுக்கொள்ள பிறகு யார் கூட இருப்போம்னு சொல்லுது. இவ்விதமாக யார் கூட இருப்போம்? அப்பொழுது கிறிஸ்துவோடு எல்லாரும் என்ன செய்வாங்க? உயிரோடு இவ்விதமாக கர்த்தரோடு கூட இருப்போம். வி வில் பி வித் தேவனோடு கூட இருப்போம். எல்லாரும் இருப்போம். அங்கே பார்ப்போம். நம்ம மோசையை பார்ப்போம், ஆபிரகாம் பார்ப்போம், நம்ம அப்பா அம்மா யார் யார் விசுவாசித்து முன்னாடி போனாங்களோ அவங்களையும் நம்ம சந்திப்போம். இது மற்ற மார்க்கங்கள் எனக்கு தெரியல, மற்ற மார்க்கங்களை பற்றி டீட்டெயிலாக சொல்லத்துக்கு. ஆனால் வேதத்தில் இது பெரிய நம்பிக்கை. ஏன் மகிமையான நம்பிக்கை? ஏன் ஆசீர்வாதமான நம்பிக்கை? ஏன் இது பரலோக நம்பிக்கை? ஏன்னா இந்த பூமி எனக்கு இல்லை, ஆனால் எல்லாரையும் பார்க்க போகிறேன். எங்கள் அப்பா போனார், எங்கள் அம்மா போயிருக்காங்க, எல்லோரும் எனக்கு முன்னாடி போனவங்களாம் போயிருக்கிறாங்க. ஒரு நாள் நமக்கு ஆண்டவர் வருகை, நம்ம இந்த உயிரோடு இருக்கோம், இன்றைக்கி வந்துட்டா நம்ம எல்லோரும் அப்படியே போயிடுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்ம அங்கே போய் இருக்க போகிறோம், பார்க்க போகிறோம், ஆண்டவர் கூட சதா காலங்கள் வாழ போகிறோம். இதை விட பெரிய நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? வேறு எதுவும் நான் கொண்டு போக போகிறது கிடையாது. ஆண்டோட பிள்ளைகள்லாம் ஆண்டவருக்குள்ளே இருப்பாங்கன்னா ஆண்டவரோடு கூட சதா காலம் அவரோட வாழ போகிறாங்க. 1000 வருடம், முதல் 1000 வருடம். நான் அடுத்த வருஷம் நான் ஒரு அடுத்த வாரம் நான் ஒரு டேபிள் போட்டு உங்களுக்கு கொஞ்சோண்டு ஹெல்ப் பண்ணுறேன் நான் புரியறதுக்கு. ஆனால் வேதம் சொல்லுது நித்தியமாக வாழ்வாங்க. அதுதான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவத்தில் வெறும் ஆவி மட்டும் போகாது. சரி போங்க, டைம் ஆகிடுச்சு எனக்கு, வாங்க நம்ம எல்லாம் கண்ண மூடி ஜெபிக்க போகிறோம். ஆக கடவுளுடைய பிள்ளைகள் நானும் நீங்களும் என்ன செய்யணும்? ஒவ்வொரு விசுவாசியாக இருக்குன்னு ஆண்டோட வருகைக்காக எதிர்பார்த்து வாழுங்க. இங்கே யாராச்சும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. தயவு செய்து இந்த நாள் ஆண்டவர் கொடுக்குற ஒரு பெரிய பாக்கியம் என்னென்னா உங்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு. மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவருக்காக வாழ்வதற்கு ஒப்பு கொடுங்க. கடவுளை ஆஸ்வதிப்பார். வாங்க நம்ம எல்லாரும் இந்த வேளையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? திருவனந்தபுரம் நம்ம ஆயத்தப்படுத்த போகிறோம். கண்களுடைய நாம் ஜெபிப்போம்.